தோழமை கட்சிகள் கூட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தவிக தோழமை கட்சிகள் கூட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அது குறித்த முக்கிய செய்தியை பார்க்கிறோம். விசிக தலைவர் தொல் திருமாவளவனை சந்தித்து அழைப்பு விடுத்திருக்கிறார் அமைச்சர் ஆனந்த் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? இதில் இந்த அழைப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? வினயா, தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஜூலை 1ஆம் தேதி தோழமை கட்சிகளுடன் ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்காக இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அழைப்பு ஏற்கனவே விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பங்கேற்பதற்காக அவர்களுக்கும் அந்த அழைப்பு என்பது தற்போது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தவிகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் மற்றும் அதே போன்ற அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த அழைப்பை நேரில் சந்தித்து இதற்கான அழைப்பை தற்போது வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல தவிக ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அந்த கூட்டமை கட்சிகளுடன் அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கின்றது. ஜூலை 1ஆம் தேதி புதிய அரசு அமைந்த பிறகு இந்த கூட்டம் அப்படிங்கிறது இந்த தோழமை கட்சிகளுடன் நடைபெறக்கூடியதில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கின்றது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சி அதாவது தோழமை கட்சிகளுக்கும் இந்த அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தற்போது விசிகாவினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவனை அமைச்சர் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா நேரில் சந்தித்து இதில் கலந்து கொள்வதற்கான அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே மற்ற தோழமை கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது விசிகாவிற்கும் இந்த அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா. மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.